அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவத்திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாப்பி 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 நியூ இயர். எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப ப்ராஸ்பரஸாக, ரொம்ப வெல்த்தியாக, ரொம்ப சியர்ஃபுல்லாக, மதர்ஸ் கிரேஸ் நிறைஞ்ச ஒரு வருஷமாக அமையணும்னு சொல்லிட்டு நான் மதர்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு ஆஸ்பீஷியஸ் டே இந்த மாதிரி ஒரு வருஷம் பிறக்கிறது, வருஷம் ஆரம்பிக்கிறது, நம்ம பர்த்டே வருது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம யூஸ்வலாக என்னெல்லாம் பண்ணுவோம், மதத்தை தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ராசி பலன் என்ன சொல்கிறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ராசி பலன் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய டைம் நான் வந்து ஏதாவது ஆஸ்பீஷியஸ் டே இந்த மாதிரி இருந்ததுன்னா மதர் மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று கிடைக்குமா, நம்மளுக்கு ரிலவெண்ட் ஏதாவது கிடைக்குமா, நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாமா, அது மூலயமா நம்ம ஏதாவது முன்னேறலாமா, அது மூலயமா நம்ம ஏதாவது சாதிக்கலாமா, நான் நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய இப்போ கூட நிறைய தடவை அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ண காலங்கள்லாம் அப்பா வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருந்த சமயத்தில் அப்பா நியூ இயர்க்கு வந்து நான் மெசேஜ் அனுப்புவார். அதை வந்து எல்லா சென்டர்ஸ்க்கும், எம்எஸ்எஸ் மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கு அத்தனை பேருக்குமே அனுப்புவார், எல்லாருக்குமே. ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் எல்லாருக்குமே அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அப்பாவோட மெசேஜாக அதுக்காக நான் வெயிட் பண்ண நாள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை, நான் நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மதர் மெசேஜ் கிடைக்காது அப்படின்னு ஏதாவது டப்பால்னு புக்கு திறக்கும்போது ஏதாவது ஒன்று ரிலவெண்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் டேவாக இருக்குது, இன்னைக்கு ஏதாவது மதர் மெசேஜ் கிடைக்காதா, நம்மளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த மெசேஜ் வந்து நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோம், நம்ம எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம லைஃப் டிவைன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ லைஃப் டிவைன் பார்த்துட்டு இருக்கும்போது பகவான் எந்த நோக்கத்தில் எழுதியிருக்கார், என்ன ஆஸ்பெக்ட், அது அவர் என்ன சொல்ல வரார், நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம நிறைய வாட்டி சொல்கிறோம் ஃபிசிக்கல் ஆக்ட், வைட்டல் ஆக்ட், மென்டல் ஆக்ட் அண்ட் த நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அவர் என்ன எடுத்துட்டு இருக்காரு, அவரை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஆக்ட்னா என்ன, அவர் என்ன கேட்டகரைஸ் பண்ணுறாரு, மென்டல் ஆக்ட்னா என்ன, வைட்டல் ஆக்ட்னா என்னன்றது தான் நம்ம இன்னைக்கு சிம்பிளாக பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு சினாரியோவில் பார்க்கலாம். ஒரு குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு நம்ம வீட்டில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் டைப்பாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே நிறைய பேர் நிறைய விதமாக ஆக்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அந்த அறிவால் யோசிக்கிறவங்க வந்து அறிவால் செயல்படுறாங்க. டக்குன்னு வந்து என்ன பண்ணுறது, இந்த குழந்தைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஐப்ரோஸ் தூக்கி இருக்கும். அவங்க அது வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, சிந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அறிவால் செயல்படுறவங்க. இவங்க வந்து இந்த கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, ஐயோ குழந்தைக்கு உடம்பே முடியலையே, நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த அம்மாலாம் வந்து, நானும் அந்த மாதிரி எழுதியிருக்கேன், சில அம்மாலாம் வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸ், ஐயோ குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன கேட்டகரினா உணர்வால் செயல்படக்கூடியவங்க. மூணாவது கேட்டகரி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு நிமிஷம் இதுமா, டபால்னு உடனே ஓடி போயிட்டு வந்து டாக்டருக்கு கால் பண்ணி அதோ டாக்டர் வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பண்ணுறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து உடலால் செயல்படக்கூடியவங்க. நாலாவது ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரிக்கு நம்ம முன்னேறிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த கேட்டகரியாக இருந்தால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ஆன் அ ரைட் ட்ராக். என்ன அப்படின்னா, ஆனால் எல்லா விஷயத்துக்கும் நம்ம இந்த மாதிரி இருக்கோமா அப்படின்றத முக்கியம். ஏதோ ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி இருக்கேன்றது முக்கியம் இல்லை. எல்லா தடவையும் நம்ம எல்லா ஆக்டும் எல்லா செயல்களும் பண்ணும்போது இந்த லெவலில் இருக்குமான்றது தான் முக்கியம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் ரொம்ப நல்லா அதற்கிட்ட க்ளோஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே தோணலை, என் குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு டக்குன்னு எதுவுமே தோணலை, மதர் நினைவு தான் வருது அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? அந்த மாதிரி எனக்கு நிறைய வாட்டி வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து ஆன்மாவில் நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆன்மாக்குள்ளே தான் அந்த ஆன்மா வந்து கட்ட விரல் சைஸில் மதர் இருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து டக்குன்னு அந்த விஷயம் தோணாமல் மதர் நினைவு வருதுன்னா ஆன்மாவால் நீங்கள் செயல்படுறீங்க. ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. எல்லா தடவையும் இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணுறோமா, மதர் நினைவு வருதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஃபிசிக்கல் லெவல், வைட்டல் லெவல், மென்டல் லெவல், அதுக்கப்புறம் ஆன்மாக்கு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோட்டோட நன்றி.